வணக்கம். தமிழ்நாட்டின் படிக்க வேண்டும் என்ற தாகம் கொண்ட வாசக அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இன்று நாம் காணப்போவது வானதி பதிப்பகம் வெளியிட்டிருக்கும் திருமதி செல்லம் ஜெரினா அவர்களின் யுக புருஷன் என்கிற ஒரு சரித்திர நாவலை பற்றி. ஏற்கனவே கௌரி சங்கர் சார் மிக விரிவாக அதனுடைய அடிப்படை விதிகளை பற்றியெல்லாம் நிறைய பேசியிருக்கிறார். வானதி பதிப்பகம் பதிப்பித்திருக்கிறது என்ற ஒரு வார்த்தையிலேயே இந்த புத்தகத்தின் தரத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா வானதி பதிப்பகத்திலிருந்து ஒரு புத்தகம் வருகிறது அப்படின்னா அதனுடைய தகுதி மிக உயர்வானதாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது இட்ஸ் அ ஃபோர்கோன் கன்க்ளூஷன். அது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உண்மை. என்னைக்குமே சரித்திர நாவல் எழுதுறதுக்கும் மற்ற நாவல்கள் சமூக நாவல் எழுதுறதுக்கும் உண்டான ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா, சரித்திர நாவல்கள் நம்ம ஃபேக்டை மாற்ற முடியாது. அதாவது நடந்து முடிந்த விஷயங்கள் நம்ம மாற்றவே முடியாது. ஆனா அது நம்மளுடைய கற்பனையை கொஞ்சம் கலக்கலாம். அதாவது சில 2 நிகழ்ச்சிகள் இருக்கும், தனித்தனியா 2 நிகழ்ச்சிகள் இருக்கும். அந்த 2 நிகழ்ச்சிகளுக்கும் இடையே என்ன நடந்ததுன்னு தெரியாத ஒரு இடைவெளி இருக்கலாம். அல்லது 2 கதாபாத்திரங்கள் இருக்கும். அவங்க 2 பேருக்கும் நடுவில் அவர்கள் எப்படி சந்தித்தார்கள் அல்லது எப்படி அவர்கள் அந்த கதையை கொண்டு போகிறார்கள் என்பதில் சில இடைவெளி இருக்கலாம். அந்த இடைவெளியை இட்டு நிரப்புவதற்கு சில கற்பனை பாத்திரங்களை சேர்த்துக் கொள்வது ஆசிரியர்களின் வழக்கம். உதாரணமாக கல்கியினுடைய பொன்னியின் செல்வன் எடுத்துக்கொண்டால் ஆழ்வார்க்கடியான் பாத்திரம் அது ஒரு நகைச்சுவை பாத்திரமாக அவர் சேர்த்திருக்கிறார். அது ஒரு சுவை, வெறும சரித்திரமே ஒரு ஹெவியான சப்ஜெக்டா இல்லாமல் ஆழ்வார்க்கடியான் வரும்பொழுதெல்லாம் ஒரு சின்ன ஒரு நகைச்சுவை, படிப்பவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு புன்முறோடு ஒரு மகிழ்ச்சி வரும். அது மாதிரி சேர்த்திருக்கிறார். இந்த யுகபுருஷன் நாவலிலும் அதே மாதிரி துங்காதேவி, இந்தர்ஜா, சந்தன் சிங் இவங்க ஒரு கற்பனை கதாபாத்திரமா அந்த ஆசிரியர் சேர்த்திருக்காங்க. இதுல துங்காதேவி ஒரு ராணாவுடைய ஒரு காதல், ஒரு சின்ன ஒரு கிளுகிழுப்பு, இதெல்லாம் வரத்துக்காக இந்த நாவல் ஒரு மேலும் ஒரு சுவை கூட்டுறதுக்கோசரம் அது வந்திருக்கு. அதாவது ராணா ஒரு அக்பரோட போரிடும் பொழுது ஒரு ஸ்டேஜில் அவரால் ஏன்னா இவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் வெறும் கத்தி, கேடயம், ஈட்டி இந்த மாதிரி தான். பட் அவங்க கிட்ட இருக்கிறதெல்லாம் சில பீரங்கிகள், துப்பாக்கிகள் அந்த மாதிரியெல்லாம் இருக்கு. ஸோ ஒரு ஸ்டேஜில் இவரால் தாக்கு பிடிக்க முடியல, உடம்பெல்லாம் ரத்தம் வருது, காயங்கள் பட்டு விட்டது அப்படின்னு அவருடைய சேத்தக் அப்படிங்கிற அந்த குதிரையை என்ன பண்ணுது, அவர் படாமல் இழுத்துட்டு போய் நல்ல ஒரு காட்டுக்கு நடுவில், ஒரு வனாந்தரத்துக்கு நடுவில் கொண்டு போயிடுது. அங்க இவங்க இருக்காங்க, காட்டுவாசிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இவரை கவனிச்சு இவருடைய புண்கள் எல்லாம், மருந்துகள் எல்லாம் போட்டு சரி பண்ண இவரை மறுபடியும் ஒரு ஒரு ஆரோக்கியமான நிலைமைக்கு கொண்டு வராங்க. அதுல அந்த வனவாசியில ஒருத்தியா இருக்கிறது துங்காதேவி அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுல ஒரு காதல் வருது. ஆனா இவர் ராணான்னு அவங்க யாருக்குமே தெரியாது. ஏன்னா இவர் ராணா பிரதாப் சிங் தெரிஞ்சு அவங்க தூரம் நகர்ந்துருவாங்க. ஏன்னா ஒரு மகாராஜா அவர்கிட்ட போய் நம்ம பழக முடியுமா அப்படிங்கிற இதுல விலகிடுவாங்க. ஆனா இவர் அதை சொல்லாமே இருக்காரு கடைசி வரைக்கும். அது வரைக்கும் இவங்களுடைய காதல் வளர்ந்துகிட்டே இருக்கு. கடைசியில இவர் தான் ராணான்னு தெரியும் போது அந்த துங்காதேவி கொஞ்சம் டக்குன்னு விலகி போற மாதிரி ஒரு இது இருக்குதுல. இது ஒரு சுவை கூற்றத்துக்கோசரம், நாவலுக்கு ஒரு சுவை கூற்றத்துக்கோசரம் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அடிஷன். உண்மையிலே ரொம்ப நல்லா வந்திருக்கு அது இடம் இல்லாமல். அதே மாதிரி அவர் நிறைய வரிகளை படிச்சு காமிச்சாரு. எனக்கு பிடிச்ச சில வரிகள், அவர் சொல்லாத சில வரிகளை மட்டுமே நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதாவது இதுல முக்கியமானது என்னன்னா, அக்பருடைய கடல் மாதிரி படை, அது சாதாரண படை மாதிரியான மிகப்பெரிய படை, அதை எதிர்த்து நிக்கிறதுக்கு ராணாகிட்ட இருக்கிறது ரொம்ப சின்ன ஒரு ஆர்மி தான், சின்ன ஒரு படை தான். இந்த சின்ன ஒரு படைபலத்தை வச்சுக்கிட்டு அக்பர் இவர் கண்ணில் விரல விட்டு ஆட்டுறாரு அப்படிங்கிறது தான். தன்னுடைய அந்த மேவார் கோட்டையை காப்பாற்றுறது இவர் என்ன மாதிரி முயற்சிகள்லாம் பண்றாரு அப்படின்னு இந்த கதை போய்கிட்டு இருக்கு. இதுல சில வரிகள் என்ன மாதிரி வரிகள் அப்படின்னு சொல்ல வந்தா, அவள் பெயரை ராணாவின் உதடுகள் சப்தமின்றி முணுமுணுக்க, காற்றில் அவளின் வாசம் உணர்ந்தான் அந்த வீரன். அதாவது சத்தமின்றி முணுமுணுக்க, அப்ப காற்றில் அவளுடைய வாசம் வந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் விதி செய்கிற வேதம் இது, இதை யார் மாற்றி எழுதுவது அப்படின்னு ஒரு வார்த்தை. விதி செய்த வேதம் இது,
இதை யாராலும் மாற்றி எழுத முடியும். அப்புறம் இன்னொன்னு பாருங்க, நயனங்களுக்கு மதில் சுவரை போல், நயனம்னா கண்ணு, நயனங்களுக்கு மதில் சுவரை போல வளைந்த புருவங்கள். எப்படி மதில் சுவர் வந்து அப்படி ஒரு வளைஞ்சு வளைஞ்சு போகுமோ அந்த மாதிரி கண்களுக்கு மேல இருக்கிற அந்த புருவங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு மதில் சுவர் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இந்த நாவல் வந்து நீங்க சாதாரணமா சரித்திர நாவல் அப்படின்னா நமக்கு தெரியும் சேரர் சோழர் பாண்டியன் அப்படி, அது சோழன் தான் ரொம்ப முக்கியமா, நம்ம ராஜராஜ சோழன் அல்லது ராஜேந்திர சோழன் இவங்களை பத்தி மட்டுமே மோஸ்ட்லி எழுதிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ராணாவை பத்தி எழுதணும் அப்படின்னு ஒரு சிந்தனை வந்து அந்த நூல் ஆசிரியருக்கு திருமதி செல்லந்திரி எனக்கு வந்தது வந்து மிகப்பெரிய விஷயம். ஏன்னா இதை வந்து ஜாகிரதையா எழுதணும். இப்போ நம்ம சோழர் சேரர் பாண்டியருக்கு உண்டான விஷயங்கள்லாம் வந்து நம்ம கிட்ட நிறைய தரவுகள் இருக்கு, நிறைய பேர் நிறைய எழுதியிருக்காங்க, நம்ம அதுல தெரிஞ்சுக்கலாம். ஆனா இந்த ராணாவை பத்தி வரும்பொழுது அவ்வளவு சுலபமா எல்லா விஷயமும் கிடைக்காது. இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி தேடி பிடிச்சதான் எழுதியிருக்காங்க. இவங்க வந்து தன்னுடைய இந்த புதினத்தை செம்மைப்படுத்த உதவியவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 9 விஷயங்கள் வந்து லிஸ்ட் பண்ணி போட்டிருக்காங்க கடைசியில. R.C. மஜும்தாருடைய இந்திய மக்களின் வரலாறு மற்றும் கலாச்சாரம், அப்புறம் சர்மா ஸ்ரீராமுடைய மகாராணா பிரதாப் வாழ்க்கை வரலாறு, ராய் சௌத்ரியின் மேவார் வரலாறு, மகாராணா பிரதாப் டைமண்ட் பப்ளிகேஷனுடைய புத்தகம், அப்புறம் வந்து அக்பர் மஹல் எம்பரர் அப்படிங்கிற பிரிட்டானிக்காவுடைய என்சைக்ளோபீடியா, மதனுடைய எல்லாருக்கும் தெரியும் வந்தார்கள் வென்றார்கள், அது வந்து விகடன் பதிப்பகத்துடையது, அப்புறம் சாண்டிலன் எழுதிய ராணியின் கனவு, அப்புறம் ஜேம்ஸ் டோட்ஸின் ராஜஸ்தானின் தொகுப்பேடுகள் அப்படிங்கிற ஒரு புத்தகம், அதுக்கப்புறம் வந்து விக்கிபீடியா, சாதாரண நமக்கு எல்லாருக்குமே கிடைக்கிற விக்கிபீடியா. இது எல்லாத்தையும் இருந்து இந்த கதைக்கு உண்டான தரவுகள் வந்து தேடி எடுத்திருக்காங்க. இது வந்து உண்மையிலே வந்து ஒரு பாராட்டப்பட வேண்டிய அம்சம். அதே மாதிரி வேதா கோபாலன் உங்களுக்கு தெரியும், குமுதத்துடைய ஒரு தூண், அவங்க வந்து இதுக்கு வந்து ஒரு அணிந்துரை, இந்த நாவலுக்கு ஒரு அணிந்துரை கொடுத்துருக்காங்க. அந்த அணிந்துரையே ஒரு 4 பக்கம் இருக்கு. இப்போ அணிந்துரை கொடுங்க அப்படின்னு கேட்டோன்னா ஒரு சம்பிரதாயத்துக்கு ஒரு 10 வரி எழுதி கொடுக்குறது, அது வேற. அந்த அணிந்துரையை படிக்கும் போதே நமக்கு தெரியும் இது ஏதோ ஒரு கடமைக்கு எழுதியிருக்காங்க அப்படின்னு. ஆனா இந்த வேதகோபாலனுடைய அணிந்துரையை படித்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு ஆஸ்பெக்டையும் அவங்க வந்து ரொம்ப பிரமாதமா எழுதியிருக்காங்க. இந்த கதையை முழுக்க படிச்சுட்டு இவ்வளவு அருமையா சரித்திர நாவல் எழுதி கொடுக்க இந்த காலத்துல ஆசிரியர்கள் இருக்காங்களா அப்படின்னு அவங்க ஆச்சரியப்படுற அந்த விஷயத்த ரொம்ப அழகா வேதகோபாலன் வந்து ஒரு 4 பக்கமா கொடுத்துருக்காங்க. சும்மா கடமைக்கு ஒரு 2 லைன் 3 லைன்லாம் எழுதல. ஸோ அதுல இருந்தே இந்த நாவலனுடைய ஒரு தரத்தை நாம புரிஞ்சுக்கலாம். அதனால சரித்திர நாவல் படிக்கிறதுக்குன்னே வந்து வாசகர்கள் கண்டிப்பா தமிழ்நாட்டில் உண்டு. அந்த காலத்துல இருந்தே சாண்டில்யனோட கதைகள் படிக்கிறது, இன்னைக்கும் சாண்டில்யன் கதைகள் வந்து நீங்க புக் ஃபேர் போனீங்கன்னா பார்க்கலாம். பொன்னியின் செல்வனும் சரி, சாண்டில்யன் கதைகள், கடல் புறாய் வனராணி எல்லாமே பிரமாதமா வச்சுட்டு இருக்கு. அந்த லிஸ்ட்ல வந்து அருமையா வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு வந்து சாண்டில்யன் மாதிரி அல்லது கொஞ்சம் ஏறத்தாழ அந்த மாதிரி வந்து யாராலாவது எழுத முடியுமா, சரித்திர நிகழ்வுகளை கதையா எழுதுறது முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் இருக்கும் பொழுது இவங்க இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. இது எழுதினதை வானதி பதிவு சப்போர்ட் பண்ணி அருமையான புக்கா போட்டிருக்காங்க. நல்ல அட்டைப்படம், நல்ல தாள்கள்ல வந்து நல்ல பிரிண்டோட அருமையா வந்திருக்கு இந்த புத்தகம். அதனால சரித்திர நாவல் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாகம் இருக்கவங்க வாசகர்கள் கண்டிப்பா இந்த நாவல் வந்து வாங்கி படிக்கணும். ரொம்ப பெரிய விலையும் கிடையாது. அதனால வந்து தயவு செய்து சரித்திர நாவல் படிக்கக்கூடிய விருப்பம் உள்ள வாசகர்கள் இந்த இது வந்து நீங்க வானதி பதிப்பகத்தை தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது எப்படி இந்த புத்தகத்தை வாங்கணுங்கிற விவரம் கிடைக்கும். அதனால தயவு செய்து அதை வாங்கி படித்து எல்லாரும் வந்து இதை வந்து அப்ரிஷியேட் பண்ணணும், பாராட்டணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். வணக்கம். இந்த வாய்ப்புக்கு வணக்கம், நன்றி.